வாக்குத்தத்தங்களை நாம் அறிக்கை பண்ண போகிறோம். இந்த வருட வாக்குத்தத்தம் ஏசாயா 59வது அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடி ஏற்றுவார். நம்முடைய பொருளாதாரத்திற்கென்று உபாகமம் 28:12 ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஏசாயா 54:13 நம்முடைய பிள்ளைகளுக்கென்று உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நம்முடைய குடும்பத்திற்கென்று 112ஆம் சங்கீதத்திலே நாம் எல்லாரும் 1 - 6 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். கர்த்தர் நமக்கு காடு மூலமாக கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் 147ஆம் சங்கீதம் 13வது வசனம். 147ஆம் சங்கீதம் 13வது வசனம். அவர் உன் வாசல்களின் தாழ்பாக்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரே நீர் பலிக்க செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் ஆண்டோட வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். சனிக்கிழமை நாம் பார்த்தோம், அல்லேலூயா, இன்றைக்கு சாலமோனை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு அல்லேலூயா நம்ம ஏலியோட பிள்ளைகளை குறித்து, ஏலியை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு சாமுவேலுடைய பெற்றோரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. சாமுவேல் ஒரு எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்ததான ஒரு மனுஷனாக காணப்பட்டான். அல்லேலூயா. அவங்க அப்பா அல்லேலூயா எப்ராயிம் மலை தேசத்தில் உள்ள ஒரு பகுதியிலே உள்ள ஒரு மனிதன். அவருடைய மனைவி பேர் தான் அன்னாள். ஆனால் இந்த எல்கானாவையும் அன்னாளையும் குறித்து நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய ஆலயத்தை மிகவும் நேசித்தவர்கள். அல்லேலூயா. வருஷந்தோறும் 3 முறை ஆண் மக்கள் அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் பலி செலுத்த வேண்டும். அடுத்தது குடும்பமாகவும் போக வேண்டும். இவங்கள் வருஷந்தோறும் அவர்கள் எப்ராயிமிலே மலை தேசத்திலே இருந்தாலும் அந்த எருசலேமுக்கு வருஷந்தோறும் ரொம்ப தூர பிரயாணப்பட்டு தன்னுடைய குடும்பத்தோடு, தன்னுடைய மனைவிகளோடு, பிள்ளைகளோடு எப்பொழுதும் ஆலயத்தை நேசிக்கிறவர்களாக இருந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண் மக்கள் மட்டும் போகலாம், குடும்பத்தோடு போகணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. அல்லேலூயா. ஆனால் இவங்க எவ்வளவு தூரமாக இருந்தாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாவற்றோடு சேர்ந்து அங்கு போய் கர்த்தரை ஆராதித்தார்கள். எப்பொழுதுமே நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நாம் குடும்பமாக ஆலயத்திற்கு வந்து ஆராதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா கூட்டங்களிலும் நாம் கூடுமான மட்டும் பிள்ளைகளோடு வரும்போது அந்த பிள்ளைகள் வசனத்தை கேட்க கேட்க சபைக்குள்ளாக அவர்கள் வர வர இங்குள்ள பிரசன்னமும் இங்குள்ள வார்த்தைகளும் அவர்களை தொடும். அப்பொழுது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். உங்களுடைய மனைவி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். உங்களுடைய கணவனார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஆலயத்துக்குள்ளாக கால் வைக்கிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் வெறுமையாக விடுகிற தேவன் அல்ல. ஆதலால் நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே நீங்கள் நிலைத்திருங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் கர்த்தருடைய ஆலயம் எருசலேமிலே மட்டும்தான் இருந்தது. அங்கங்கு அவர்கள் ஜெப ஆலயங்களை வைத்திருந்தார்கள். அதனால் யூதர்கள் கர்த்தருடைய பிரமாணத்தின்படி கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த அவர்களுடைய ஏரியாவில் இருக்கிற ஜெப ஆலயத்திலும்
வருஷந்தோறும் செய்து வருகிற அந்த மெயினான எருசலேம் தேவாலயத்திற்கும் அவர்கள் கடந்து சென்றார்கள். ஆதலால் நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த சபையிலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம சபையை விட்டு கிளப்புறதுக்கு பிசாசு நிறைய குறைகளை, நிறைய தடைகளை நமக்கு முன்னால் கொண்டு வருவான். குறை சொல்லுகிற நபர்களை கொண்டு வருவான், நமக்கே குறைகளையும் கொண்டு வருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சபையை சந்திக்க வருகிறார். அப்பொழுது சபையை சந்திக்க வர்றது வரைக்கும் குறைகள் சபைக்குள்ளாக சிலரிடத்துல இருக்க தான் செய்யும். நிறைவான சபை என்று எதையுமே செய்ய முடியாது. சபை என்றால் ஜனங்கள் தான். இப்போ எல்லாருமே பரிசுத்தமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நாம் கர்த்தர் நம்மை நாட்டி வைத்த சபை, கர்த்தர் நமக்கு கொடுத்த சபை, அதிலே ஆகாரம் நமக்கு இருக்கிறது, அதிலே நல்ல வார்த்தைகள் இருக்கிறது, நல்ல ஆராதனை இருக்கிறது. குறைகளை பிசாசு கொண்டு வரும்போது அந்த குறைகளை நாம் பார்க்காமல் நாம் கர்த்தர் கொடுத்த சபையிலே நாம் நிலைத்திருக்கும் போது இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான எல்லா ஆகாரத்தையும் கர்த்தர் தருவார். எல்லா பிரசன்ஸையும் அவருடைய பிரசன்னத்தையும் அவர் உங்களுக்கு தருவார். உங்களுடைய குறைகளை கர்த்தர் மாற்றுவார். இந்த இடம்தான் உங்களை ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு செல்கிற இடம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எப்படி நம்முடைய பிள்ளைகளை ஒரே ஸ்கூலில் படிக்க வைக்கிறோமோ, ஒரே காலேஜில் படிக்க வைக்கிறோமோ, ஒரே இடத்துல நம்ம வேலை செய்கிறோமோ, அந்த தொழிலை நம்ம எப்படியாவது செய்கிற தொழிலை விருத்தி அடைவதற்கு ஒரே காரியத்தை செய்கிறோமோ, அதே போல் வாழ்க்கையில் நமக்கு கர்த்தர் கொடுத்த சபையில் நம்ம நிலைச்சிருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளையும் அந்த சபையோடு இணைத்து நாம் அவர்களை வளர்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை துணையும் இணைத்து வளர்க்க வேண்டும். நம்முடைய சபைக்கு ஒருத்தர் வந்து கொண்டு இருந்தால், அல்லேலூயா, அவருடைய மனைவி மொத்தத்தில் இப்போ அவங்க மாறி போயிட்டாங்க. ஒரு தடவை 2 தடவை தான் வந்திருப்பாங்க. அவங்களும் கிறிஸ்டியன் தான். ஆனால் அவரால் அவங்கள கொண்டு வர்றதுக்கு முடியலை. ஆனால் முயற்சி பண்ணினால் முடியாதது ஒன்று கிடையாது. அதனால் என்ன நடந்தது, அவங்க பிள்ளைங்க வந்துட்டு இருந்தவங்களும் அவங்க மனைவி வராததுனால அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வராமல் நின்னாங்க. அல்லேலூயா. முதல் வரும்போதே அவரும் அவருடைய பிள்ளைகளும் தான் வந்தார்கள். கடைசியில் பார்த்திங்கன்னா அவர் மட்டும்தான் வருவார், அவருடைய பிள்ளைகள் வருவதில்லை, அவருடைய மனைவி வருவதில்லை. அல்லேலூயா. அதுக்கப்புறம் எங்கேயாவது ஜோம் பண்ணுறதுக்கு இருந்ததுன்னா அங்கெல்லாம் போவாங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, அங்கே ஜோம் பண்ணுறாங்க, அங்கே தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, அங்கே பைபிள் ஸ்டடி நடக்கு, அங்கே இதை விட நல்ல பிரசங்கம் பண்ணுறாங்க, நல்லா டீச் பண்ணுறாங்க. அப்படி அல்ல. எப்படி நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய மனைவி, நம்முடைய புருஷன், நம்முடைய பிள்ளைகள் அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர்கள் மூலமாகத்தான் சந்திக்கப்படுது. இல்லை என் மனைவி நல்லா சமைக்கலை அப்படின்னு நம்ம தங்கச்சி வீட்டில் போய் நம்ம சாப்பிட முடியாது, அது பிரச்சனையை கொண்டு வரும். அல்லது நம்முடைய ஃப்ரெண்டு வீட்டில் போய் சாப்பிட முடியாது. அல்லேலூயா. என் புருஷன் ஒழுங்காக வேலை செய்யலை, அவர் நிறைய நான் விரும்புகிறபடி சம்பாதிக்கலை அப்படின்னு நம்ம அண்ணன் வீட்டில் போய் இருக்க முடியாது. அங்கேயும் பிரச்சனை தான் வரும். நம்ம குடும்பம், கர்த்தர் நமக்கு கொடுத்த கணவன், நமக்கு கர்த்தர் கொடுத்த மனைவி, நமக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், இதில் தான் நம்ம இருந்து அந்த குடும்பத்தோடு தான் முன்னேறுகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? அதே போல தான் கர்த்தர் நமக்கு கொடுத்த சபை ஏதாவது 5 விரல் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு குறைகள் ஏதோ ஒரு காரியத்தில் இருக்கும். ஆனால் அதையும் கர்த்தர் நமக்கு நிறைவேற்றுவார். அல்லேலூயா. சிலர் அங்கங்கே போவாங்க. முந்தி ஒருத்தர் இருந்தார், அல்லேலூயா, பைபிள் ஸ்டடிக்கு இந்த பைபிள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு டீம் வந்தாங்க கோயம்புத்தூருக்கு. அங்கே ரொம்ப நல்ல பைபிள் ஸ்டடி எடுக்கிறாங்க அப்படின்னு அங்கே போனார். கடைசியில் உபதேசத்திற்கு போனார். ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியாது வேறு இடத்துல எது கரெக்டாக இருக்குது எது தப்பாக இருக்குதுன்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் நாங்கள் சொன்னாலும் ஏதோ இங்கேருந்து அங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அல்லேலூயா. ஆனால் அப்படி அல்ல. எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினாலே, அபிஷேகத்தினாலே எது சரி எது தவறு என்கிறதான டிசர்னிங் ஸ்பிரிட்டை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் எங்களுக்கு கீழாக இருந்து அல்லேலூயா நடக்கும்போது, கீழ்ப்படியும் போது, இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக என்னை கர்த்தர் இங்கே தான் வைத்திருக்கிறார், நானும் என் குடும்பமும் இங்கு இருந்து தான் நாங்கள் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் மாறுவோம் என்று சொல்லி விசுவாசத்தோடு இருந்தால் கண்டிப்பாக கர்த்தர். அந்த பைபிள் ஸ்கூல் அந்த ஸ்டூடெண்ட் அந்த டீமுக்கு அவங்க போனாங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலந்தோறும் அவங்க அங்கே போவாங்க. அவங்க கேட்பாங்க. கடைசியில் அவர்கள் ஒரு உபதேசம், அடுத்தது அவர்கள் தீர்க்க தரிசனத்தை நாடி அந்த ராங்கான கள்ள தீர்க்க தரிசனத்தில் போனாங்க. அல்லேலூயா. கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக சபையை விட்டு விலகி
கடைசியில் எங்கள் கூட அவங்க கல்யாணத்தெல்லாம் நாங்கள் தான் நடத்தி வச்சோம். அல்லேலூயா. எங்களையே அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது வராமல் அவங்க ஹஸ்பண்ட் இருந்தார், ஒய்ஃபு வரவே இல்லை. அல்லேலூயா. கடைசியில் அவங்க குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை நாங்கள் பார்த்தோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் வேறு சபையை விட்டு போக மாட்டேன். ஆனால் எங்கள் அம்மாவும் அப்பாவும் எங்களை ஒரே சபையில் தான் வளர்த்தார்கள். இதே அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் தான் பிறந்து வளர்ந்தோம். ஆண்டவர் ஊழியத்திற்கும் அழைத்து இதே இடத்துல தான் வைத்திருக்கிறோம். அதனால் நான் இதுவரைக்கும் ஆண்டவருடைய காரியங்களிலே வளர்ந்து தான் வந்திருக்கிறேன். பாஸ்டரும் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் தான் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்களும் ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ந்து ஊழியத்திற்கு வந்திருக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை நல்ல சபையில் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? நல்ல கை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இங்கு இருந்து கர்த்தர் என்னை அவருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு செல்வார், நான் மறுரூபமாவேன் என்று சொல்கிறவர் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல கடைசி மட்டும் கர்த்தருடைய வருகை மட்டும் அல்லது நம்முடைய மரணம் பரியந்தம் நாமும் நம்முடைய வாழ்க்கை துணை நம்முடைய பிள்ளைகளும் இங்குள்ள எல்லாவற்றிலும் பங்கு பெறுங்கள். இங்கு கர்த்தர் நமக்கு கிடைக்காதது ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையுமே ஆவிக்குரிய காரியங்களிலே தேவையானதை இங்கே கொடுக்குறோம். நாம் சபையோடு ஊழியக்காரோடு இசைந்தால் நம்முடைய குடும்பமும் வளரும். அப்போ இந்த எல்கனாவும் அன்னாலும் பிள்ளைகளோடு சேர்ந்து ஆலயத்திற்கு கடந்து சென்றார்கள். அன்னாளுக்கு குழந்தை இல்லை. அவளுடைய சக்களத்தை மனமடிவாக்குவாள். அவள் அழுது கொண்டு இருக்காமல் அழுதாலும் ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறவளாக காணப்பட்டாள். எல்கனாவும் கர்த்தரை ஆராதிக்கிறவனாக காணப்பட்டான். நீங்களும் புருஷனும் மனைவியும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக, கர்த்தரிடத்தில் குறைகள் வரும்போது ஜெபிக்கிறவர்களாக, 2 பேரும் ஒருமனப்பட்டவர்களாக, எல்கனாவும் அன்னாலும் ஒருமனப்பட்டு இருந்தார்கள். ஆதலால் கர்த்தர் அவருடைய குறைகளை மாற்றுவதற்கு சாமுவேலை கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையிலும் என்ன குறைவு இருந்தாலும் ஆலயத்தில் வந்து புருஷனும் மனைவியும் ஒருமனப்பட்டு ஆராதித்து ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் கண்டிப்பாக கிருபை செய்வார். 3வது பொருத்தனை பண்ணினாள் அவள். அந்த பொருத்தனையை அவள் நிறைவேற்றினாள். அல்லேலூயா. சாமுவேலை 20-25 வருஷத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைய பார்க்குறா. ஆனால் பால் குடி மறந்த உடனே சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே, அந்த காலத்தில் ஒரு 5 வயசு வரைக்கும் பால் கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. 5 வயசுலேயே அவள் ஆலயத்திற்கு கொண்டு வந்து அந்த பொருத்தனையை நிறைவேற்றினார். நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீங்களும் நானும் என்ன பொருத்தனை பண்ணுகிறோமோ அந்த பொருத்தனையை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அது கஷ்டமாக கூட இருக்கலாம். கஷ்டம்னா அதை நிறைவேற்றுவது, சாமுவேலை கொண்டு வந்து விடுவது எல்கனாவுக்கும் அன்னாளுக்கும் கஷ்டமான காரியம்தான். ஆனால் கஷ்டமான காரியங்களை அவர்கள் நிறைவேற்றினபடினாலே கர்த்தர் அவர்களுக்கு மேலும் குமாரர் குமாரத்திகளை கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்காக பொருத்தனை நிறைவேற்றும் போது ஒன்றை இழந்து கூட போகலாம், ஆனால் அதை விட பன்மடங்கு கர்த்தர் நமக்கு தருவார். அடுத்தது, உலகத்திலே வேதத்திலே இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களை காட்டிலும் அவர்கள் கர்த்தருக்குள்ளாக அந்த பிள்ளையை சின்ன அந்த 5 வயசுக்குள்ள வளர்த்ததினால அவன் அல்லேலூயா ஒரு நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதியாக இருந்தான், ஆசாரியனாக இருந்தான். அல்லேலூயா. அவன் பலி செலுத்துகிறவனாக இருந்தான். அடுத்தது ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவனாக இருந்தான். நல்ல பதவிகளை, ஆசாரியன்னா ஆசாரியனை மட்டும்தான் இருப்பான். அல்லேலூயா. ஆனால் இவனுக்கு நியாயாதிபதி, ஒரு ராஜா போன்றதான ஒரு பதவியும், ராஜாவா இல்லை, ஆனால் இவன் சொல்கிறதான் எல்லாரும் கேட்பாங்க. அந்த அளவுக்கு அந்த பெற்றோரினாலே அந்த மகன் உயர்த்தப்பட்டான். நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஒன்று ஆலயத்துக்கு குடும்பமாக கடந்து வர வேண்டும். 2வது, நாம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, கர்த்தருடைய வேதத்தை வாசித்து அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பொருத்தனையை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை அல்லேலூயா ஆண்டவருடைய ஆலயத்திலே கொண்டு வந்து ஊழியத்திலே வளர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் நிமித்தமாக உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார். எளிமை நின்று கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அன்னாளை போல எல்கானாவை போல என்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நாங்கள் ஆலயத்திற்கு சரியாக கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. குடும்பத்தோடு கலந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஜெபிக்கிற குறைகள் வரும்போது ஒருத்தருக்கொருத்தர் வாக்குவாதம் பண்ணாதபடிக்கு ஒருவரை ஒருவர் நேசித்து, எப்படி எல்கானா அன்னாளை நேசித்தானோ அதே போல ஒருவர் நேசித்து, ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திர. பொருத்தனை பண்ணி ஜெபிக்க உதவி செய்யுங்க. பொருத்தனைகளை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்யுங்க.
ஆண்டவரே அதிலே எங்களுக்கு சில காரியங்களை இழந்தாலும் அந்த பொருத்தனைகளை நாங்கள் நிறைவேற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் பிள்ளைகள் சாமுவேலை போல சமுதாயத்திலே உயர்ந்த பதவிகளிலே அவர்கள் காணப்பட வேண்டும். உங்கள் ஊழியங்களிலே உயர்ந்து காணப்பட வேண்டும். அப்படியாக சாமுவேலை ஆசீர்வதித்த தேவன், ஆண்டவரே அன்னாலை எல்கனாவை ஆசீர்வதித்த தேவன், இவர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் மத்தியிலே இருக்கிறதான ஆண்டவரே அருமையான தம்பிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மருந்தேஷ்காக ஜெபிக்கிறோம். இன்னும் இந்த இடத்துல யார் யார் பிறந்த நாள் திருமண நாளை முன்னிட்டு இந்த ஆலயத்திற்குள்ளாக இருந்து ஜெபிக்கிறார்களோ, ஆன்லைன்லே ஜெபிக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல தீர்க்காயுசை கட்டளையிடுங்க. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் என்ற வாக்குத்தத்தத்தின்படி அவர்களுடைய வாசலின் தாழ்பாக்களை பலப்படுத்தி அவர்கள் இடத்தில் இருக்கிற குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் இவர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய நாமத்தினாலே அருமையான ஆண்டவரே மருந்தேசை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே அவனுடைய தகப்பன் ரட்சிக்கப்பட்டு அடுத்த பிறந்த நாளைக்குள்ள அவரும் இந்த ஆலயத்திற்கு வந்து 4 பேருமாக சேர்ந்து ஆராதிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல தீர்க்காயுசை இவர்களுக்கும் இந்த ஜெபத்தில் ஈடுபொருளுக்கு கட்டளையிடுங்க. இது வாரத்தின் ஆண்டவர் வேலை நாளில் முதல் நாள். இந்த வாரம் முழுவதும் 6 நாள் வேலை பார்க்க போகிறார்கள், படிக்க போகிறார்கள், குடும்பத்தை நடத்த போகிறார்கள். உம்முடைய ஆசீர்வாதம் எல்லாரோடு காணப்படட்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.